ஆதி பாரதி சீரியலில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளால் தான் எடுக்கணும்னு புரிஞ்சுக்கிட்ட பாரதி பவானி வழியிலேயே போய் பவானிக்கு எதிராகவே உட்காந்துக்கிட்டு அவங்க ஆதி வீட்டை ஏலம் வர்றாங்க. அந்த வீட்டையும் பவானி கெட்டிக்காரத்தனமாக வெற்றிகரமாக 11 கோடி ரூபா கொடுத்து அந்த வீட்டை ஏலத்தில் எடுத்துடுறாங்க. பவானியும் ஏகாம்பரமும் பாரதியை பார்த்து சாதாரணமாக எடை போட்டு இவளுக்கு எப்படி இவ்வளவு பணம் கிடைச்சது, இவ எப்படி இந்த வீட்டை ஏலத்தில் எடுக்க முடியும், இவ கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி முதல்ல பணத்தை வச்சுட்டு அப்புறமா கையெழுத்து போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போய் தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கு பாரதி சொல்றாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்ன மாதிரி அடுத்தவங்க சொத்தை புடுங்கி திங்கிற பாரதி நீ நினைச்சியா? இது என் புருஷனோட சொத்து, எனக்கு முக்கியமா சேர வேண்டிய சொத்து. என் சொத்துல கை வைக்க வந்த உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு பாரதி மறுபடியும் செருப்பால் அடிச்ச மாதிரி பவானிக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க. ஆனாலும் பவானி அடங்குற மாதிரி தெரியல. இது ஆரியோட சொத்து, முழுசாவே நான் தான் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கேன், அனுபவிக்க போகிறதும் நான் தான். அப்படி இருக்கும்போது இந்த பாரதியும் ஆரியும் 2 பேர்த்தையும் பிரித்து வெட்டியும் விட்டாச்சு. இதுக்கப்புறம் எப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பாரதி ஆரியோட விஷயத்தில் தலையிடுற வரைக்கும் நம்மளுக்கு பெரும் பிரச்சனை தானே நினச்ச பவானி, இவளுக்கு எப்படி இந்த பணம் கிடச்சிருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நினச்ச மித்ராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தா ஆதி தவக்கலையும் இன்னும் 2-3 பேர்த்த கூட்டிகிட்டு போய் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோன்னு சொல்லி செக்யூரிட்டி கிட்ட உள்ள அனுமதி கேட்டு உள்ளே போனதும் பவானியோட அந்தரங்க விஷயங்கள் அனைத்தும் தெரிய வருது. அங்கே இருக்கிற கல்லா பெட்டி, பீரோ பெட்டி எல்லாமே திறந்து பார்க்குறாங்க. மறுபடியும் ஒரு பெரிய லாக்கர் ஒன்று இருக்குது. அந்த லாக்கருக்கு பாஸ்வேர்டு வேறு தெரியாமல் இருக்குது. அந்த நேரம் பார்த்து சுதாகர் போகிறாங்க. சுதாகர் போனதும் இந்த பவானி ஏகாம்பரத்தோட ஃபோட்டோவை மறைக்கலான்னு போய் பள்ளி மாதிரி செவத்தில் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஆதி இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடுன்னு நினச்சிட்டு அந்த ஃபோட்டோவை மறைக்க போக அதுக்கு பின்னாடி தான் ஒரு பாஸ்வேர்ட் நம்பரே வச்சுருக்காங்க பவானி. இது தெரிஞ்சுக்கிட்ட ஆதி, அடடா சுதாகர் நீங்கள் வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு, இவ்வளோ ஒரு அருமையான வழிகாட்டுவீங்கன்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. ஆமாம், நீங்கள் ஏன் செவுத்தில் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி சுதாகரை அந்த பக்கமாக தள்ளி விட்டுட்டு அந்த பாஸ்வேர்டு போட்டு பார்க்கலாம், எதுவும் போட்டாலும் அங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்படியே லைன் பிரகாரம் ஏதோ ஒரு குத்து மதிப்பாக பாஸ்வேர்டு போட்டுடுறாங்க ஆதி. அதே மாதிரி அவங்க நினச்ச மாதிரியே ஒரு பாஸ்வேர்டு போட்டதுமே லாக்கர் பட்டார்னு திறந்துருது. அப்பாடான்னு வாய் திறந்து நிற்கிறாங்க தவக்கல. ஐயோ, இவ்வளோ பணத்தை நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. டிவியில் பார்த்துருக்கேன், சினிமாவில் பார்த்துருக்கேன், அடடா பழைய படத்துல எல்லாம் கூட பார்த்துருக்கேன். இன்னைக்கு நேரில் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கரகரகரன்னு தலை சுத்துது அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு டவக்கல அப்படியே கையில் வச்சிருந்த ஃபைலெல்லாம் கீழே விட்டுட்டு அப்படியே சுற்றி போய் நிற்கிறாங்க. ஏய் டவக்கல, கொஞ்சம் கவனமாயிரு, சுதாகர் நிற்கிறாரு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு ஆதி. ஐயோ ஆமாம், நான் ஆஃபீஸர் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சரி இதெல்லாம் கையில் எல்லாம் எடுத்து ஆகாது, துண்டுலையும் மூட்டை கட்ட முடியாது, துணிலையும் கட்ட முடியாது, கோணி பை எடுத்தாங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு சாக்கு பையை போய் 2 பை எடுத்துகிட்டு வந்து 2 பையிலையும் பணத்தை நப்பி வைக்கிறாங்க ஆதி. சுதாகர் நினைக்கிறாங்க, பவானி ஏகாம்பரத்தை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் இவ்வளோ பெரிய லாக்கரில் இருக்கிற பணத்தை காட்டி கொடுத்துட்டோமேன்னு நினச்ச சுதாகர் இப்போ எப்படி பவானி கிட்ட தப்பிக்கிறது, இந்த பவானி நம்மளை கழுத்து நெரிச்சு கொன்னே போட்டுருவா, இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான், நம்ம இப்போ இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறது, ஒரு வழியும் தெரியலையே. சரி இப்போ ஆதி பக்கம் சாயறதா நல்லதுன்னு நினச்சிட்டு அந்த ஃபோட்டோவை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு, ஆதி நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாராக இருக்கேன், இவ்வளோ பணத்தை பவானியும் ஏகாம்பரமும் மறைச்சு வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனால் பேரை சொல்லாமல் என்னோட ஃப்ரெண்டுங்கிற பேரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சுதாகர். அப்படியா, சரி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு நல்லது, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோணி போய் நம்ம பணத்தை மூட்டையாக கட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அவங்க வெளியில் வரும்போது மித்ரா ஓடி ஒளிகிறாங்க. ஐயோ ஆதி வராரு, ஆதி மட்டும் என்னை பார்த்தாரு, அண்ணன் எப்படி சொல்லி சமாளிச்சாரோ, ஆனால் என்ன பார்த்தாருன்னா கண்டிப்பாக பவானிக்கும் எனக்கும் ஏதோ லிங்க் இருக்குதுன்னு தெரிஞ்சு சந்தேகப்பட்டுருவார். அதுக்கப்புறம் பவானியை நம்ம காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும், நம்ம போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மித்ரா போய் எங்கேயோ ஒரு ஓரமாக ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்களோட ஃபோன் காருக்குள்ளே சிக்கி போனதுனால மித்ரா யார்கிட்டையும் ஃபோன் கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுது. இந்த பக்கம் சுதாகரும் நம்மளே காட்டி கொடுத்து பணத்தையும் அள்ளிக்கிட்டு போக வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஏகாம்பரத்துக்கும் பவானிக்கும் தெரிஞ்சது அவ்வளவுதான், பாதுகாப்புக்கு அனுப்பின நானே இப்படி பேப்பர் பேனு லாக்கர் பின்கோடெல்லாம் சொல்லி பணத்தையும் எடுத்துகிட்டு போகும்படி ஆகிப்போச்சு, நானே கூட துணையாக நிற்கும்படி ஆகிப்போச்சு. ஆனால் இந்த விஷயம் பவானிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சரி கண்டு காணாமல் என்னை வெளியே நிற்க வச்சுட்டாங்கன்னு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி சமாளிச்சுக்கலான்னு நினச்ச சுதாகர் சரி அதை பார்த்து கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு சுதாகர் இங்கே மித்ராவை காணான்னு அங்கங்கே தேடுறாங்க. அங்கே பார்த்தா மித்ரா ஒழிஞ்சிட்டு நிற்கிறாங்க. மித்ரா அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டதுக்கப்புறம் அண்ணே எப்படி ஆதிக்கிட்ட நீ தப்பிச்சிங்கிறாங்க. நான் எங்கே தப்பிச்சேன், நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் தெரியுமாங்கிறாங்க. எப்படி நான் மாட்டினே நீங்கள் போகுது, அங்கே ஆதி போலீஸ் வந்து நிற்கிறான். இந்த தவக்கலை என்ன ஒரு கொழுப்பு, அவன் பாரு கோட்டு சுட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு என்னையே ஏமாற்றிட்டான், செக்யூரிட்டியை ஏமாற்றிட்டு 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா பெட்டி பீரோ எல்லாம் திறந்து பார்த்துட்டாங்க, இருந்த நகை பணம் எல்லாமே சுருட்டிக்கிட்டு போகிறாங்க. என்னால் பார்க்கத்தான் முடிஞ்சது, ஒன்றும் அதை தடுத்து நிறுத்த முடியல, பவானிக்கிட்டையும் சொல்ல முடியல, என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் பவானியை கடத்தி வச்சுட்டாங்கிறாங்க.
இதை கேட்டதும் மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னே சொல்கிறேன் அப்படிங்கவும், ஆமாம் பவானியை கடத்தி வச்சுட்டு தான் இந்த பாரதி இந்த வேலையை பார்த்துருக்கா. ஆதியும் இதுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இது தெரிஞ்சும் தெரியாமல் கண்டும் காணாமல் போகிறதே நமக்கு நல்லதுங்கிறாங்க ஆதி. இது கேட்ட மித்ரா, ஐயோ அண்ணே எப்படி என்ன சொல்கிற, நீ எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்கும்போது அப்போ ஃபோட்டோவை காட்டுறாங்க. பாத்தியா பாரதி இந்த பவானியை எங்கேயோ கடத்தி வச்சிருக்காங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மித்ராவுக்கு புரியுதோ, ஐயோ அண்ணே இதை நம்பியா நீ ஏமாந்த, இது ஏஐ மூலமாக எப்படி வேணாலும் ஆக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த பவானியை கட்டி போட்டிருக்கிற மாதிரியும் கடத்தி வச்சிருக்கிற மாதிரியும் இந்த பாரதியை உனக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கா. இதை போய் நம்பிட்டியே அப்படிங்கும்போது அப்போ தான் தன்னோட முட்டாள்தனம் என்னங்கிறது சுதாகருக்கு தெரியுது. ஐயோ என்ன மித்ரா சொல்கிற நீ அப்படின்னு சொல்லவும், அட ஆமாண்ணே நீ ஏகாம்பரத்துக்கிட்ட கேட்டியாங்கிறாங்க. அட ஏகாம்பரத்துக்கிட்ட கேட்டேன், நான் நேரில் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்கிறாங்க. அட ஏண்ணே நீ வேற இப்படி வசமாக மாட்டிட்டியே, எல்லாமே காட்டி கொடுத்துட்டியே. விஷயம் பவானிக்கு தெரிஞ்சது நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா தெரியுமா. ஏன்னே இப்படி பண்ணினேன், நம்மளை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைச்சா. நீ போய் வீட்டை பாருன்னு சொன்னால, நம்ம வீட்டை பார்த்துட்டு பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்க வேண்டியதானே, நீ எதுக்காக மாடிக்கு போனேன்னு கேட்குறாங்க. அட மாடிக்கு போனதுனால தானே ஏகாம்பரத்தையும் பவானி ஃபோட்டோவையும் மறைக்க வைக்க முடிஞ்சது. இல்லைன்னா ஆதி பார்த்ததும் அடையாளம் தெரிஞ்சுக்குவானல்லங்கிறாங்க. எப்படியோ தொலைட்டுன்னு விட்டு தொலைச்சிட்டு வர வேண்டியதானே. இப்போ எல்லா பணமும் பறி போயிடுச்சு. இந்த பணத்தை வச்சு தான் பாரதி அங்கே சரியான சேட்டை பண்ணிட்டு இருக்காளாட்டுருக்கு. இப்போ என்னென்ன பண்ணுறதுங்கிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, பேசாமல் நம்மளும் போய் வேடிக்கை பார்க்க வேண்டியதா, ஏகாம்பரத்தை தேடிக்கிட்டு போகலாம் அப்படின்னு மித்ரா சுதாகர் 2 பேரும் ஏழை நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே பாரதி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ என் பணம் வந்ததும் நான் இந்த பணத்தை கொடுத்து நான் வீட்டை ஏலத்தில் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறமா நான் கையெழுத்து போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு பாரதி உட்காந்துருக்காங்க. பவானி அந்த பணத்துக்காக எதிர்பார்த்து வந்திருக்காங்க. இவளுக்கு எப்படி பணம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க பவானி. அப்போ பாரதி கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிறத பார்த்து ஏகாம்பரம் சொல்கிறாங்க, பவானி அங்கே பார்த்தியா, அவள் உனக்கு எதிர்வே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கா, நீ இப்படி நிற்கிறத பார்த்தா அவகிட்ட ஏதோ பிச்சை கேட்குற மாதிரி இருக்குது பவானிங்கிறாங்க. இவகிட்டையெல்லாம் நான் இப்படி நிற்க முடியாது போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும்போது அங்கே ஒரு கார் வந்து நிற்குது. அந்த காரில் கோன் பையில் பணம் மூட்டையாக வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் தவக்கலை தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பணத்தை நீங்களே எண்ணிக்கோங்க சார் அப்படின்னு குபுகுபுன்னு கொட்டுறாங்க. அப்போ அங்கே ஏலத்தில் எடுத்தவங்களை பார்த்து, இந்தாங்க பவானி மேடம், உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை மேடத்துக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பவானி என்ன பண்ணுறதுனே தெரியாமல், என்னது இவ காலுக்கு கீழே கொட்டி கிடக்கிற பணத்தை நான் அலட்டுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், உங்கள் வீடு உங்கள் பணத்தை கையில் கொடுக்க முடியாது, அதுதான் ஒரு சாக்கு நம்ம கொண்டாந்து போட்டுட்டாங்க, உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துட்டு மிச்சத்தை மேடத்துக்கு கொடுத்து அனுப்புங்கிறாங்க. இந்த பவானி பாரதி மேலே சந்தேகப்படுறாங்க. இந்த பணம் இவளுக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே நிற்கிறாங்க. என்ன பவானி இந்த பணம் எப்படி வந்திருக்கும், இவ இவ்வளோ பெரிய பணக்காரியான்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்களா, யோசிக்கிறீங்களா? ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம, அதனால் என்ன, அதையெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். தாராளமாக இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் முதல்ல அந்த வீட்டு பத்திரத்தை டாக்குமெண்ட் எல்லாம் என் பேருக்கு மாற்றிருக்க நான் ஏற்பாட்டை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க பாரதி. பவானி வேறு வழி இல்லாமல் ஆதியோட வீட்டை பாரதிக்கே எழுதி கொடுத்துட்றாங்க. பாரதி போகும்போது பவானிக்கு ஒரு பழமொழியும் சொல்லிட்டு போகிறாங்க. தான் விரலை வச்சே தான் கண்ணை குட்டிக்கிட்ட கதை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா, அது இங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பவானிக்கு ஒன்றுமே புரியல. என்னது தன்னோட விரலை வச்சே தான் கண்ணை குட்டிக்கிட்டனா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏகாம்பரம் பதில் சொல்கிறாரு, என்னென்னு எனக்கும் புரியலையே பவானி, என்ன நடந்ததுன்னு தெரியலையே, இவளுக்கு ஏது இவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே திரும்பி பார்த்தா சுதாகர் மித்ராவும் அவசரமாக ஆவி பறக்க ஓடி வராங்க. அப்போ பாரதி காரேறி போயிட்டாங்க. இந்த பக்கம் பவானி கிட்ட வந்து, மேடம் மேடம் அங்கே நடந்ததெல்லாம் என்னன்னு தெரியுமா, எப்படி மேடம் நீங்கள் எப்படி தப்பிச்சு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. எது நான் தப்பிச்சு வந்தேனா, டேய் சுதாகர் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பவானி சுதாகரையும் மித்ராவையும் அதட்டுறாங்க. ஐயோ மேடம், பாரதி உங்களை கடத்தி வச்சிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனா, அந்த வீடியோ பாருங்கன்னு சொல்லி சுதாகர் அந்த வீடியோவை காட்டுறாங்க. இது மாதிரி தானே நானும் பாரதி கூட இருக்கிற அந்த கிழவியை கடத்தின மாதிரி அனுப்பினேன், ஏஐ மூலமாக அனுப்பின வீடியோவையெல்லாம் நம்பிடுவீங்களா? என்ன சுதாகர் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் 4 பக்கம் போய் வந்தவங்க, உங்களுக்கு தெரியாது ஏதாவது இருக்கா? இப்படி பாரதி கிட்டே ஏமாந்துட்டீங்களே, நீங்கள் ஏமாந்ததும் இல்லாமல் எங்களையும் ஏமாற வச்சுட்டீங்களே. அவன் முன்னாடி நான் ஏமாந்து நிற்கிறேன், முன்னாடியே அவள் எப்படி கால் மேலே கால் போட்டு வந்திருந்தா தெரியுமா? அப்போ இங்கே கிடக்கிற பணமெல்லாம் என்னோட பணமா, என்னோட லாக்கரில் இருந்த பணமா? ஆமாம் லாக்கர் நம்பர் எப்படி தெரியும்னு கேட்கும்போது அப்போ சுதாகர் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்ன சுதாகர் ஒழுங்கு மரியாதையாக சொல்லுங்கள், இதுக்கு காரணம் யார், நீங்கள் தானே அப்படின்னு கேட்கும்போது சுதாகர் கிட்டக்கிட்டு நடுங்கிட்டு இருக்காங்க. இங்கே பவானி, இருங்க சுதாகர் உங்களை மறுபடியும் பேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ சுதாகர் மித்ராவும் சரணடைஞ்சிடுறாங்க. ஐயோ மேடம் தப்பாக நினச்சிக்காதீங்க, தயவு செய்து எங்களை மன்னிச்சிடுங்க, ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்களுக்காக நாங்கள் என்ன வேணாலும் செய்ய தயாராக இருக்கோம், எங்களை நம்புங்க. இந்த பாரதி இவ்வளவு தைரியமாக துணிச்சலாக உங்கள் இடத்துலையே போய் பணத்தை திருடிட்டு வந்து இப்போ உங்ககிட்டயே அந்த வீட்டையும் விலை கொடுத்து வாங்கிட்டால, இவளை இப்படியே விடக்கூடாது மேடம், இவ வழியிலேயே நாம் போகலாம். உங்களை கடத்திக்கிட்டு போய் கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி வீடியோ அனுப்புனதுனால தானே நாங்கள் ஏமாந்தோம். அதே மாதிரி உண்மையிலையுமே அவள் பிள்ளையும் பையனையும் கடத்திக்கிட்டு வந்து நாங்கள் உங்ககிட்ட சேர்த்திடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சுதாகர் மித்ராவும் வாக்கு கொடுத்துட்றாங்க. இதை நம்பின பவானி அப்படியே செய்ய அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே
வீட்டில் இருக்கிற பாட்டிக்கு ஒரு தூக்க மாத்திரையை கலந்து அவங்க பாலில் கலந்து வச்சிடுறாங்க. பாட்டி இந்த விஷயம் தெரியாமல் போய் பால் எடுத்துட்டு வந்து குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு தானும் கொடுத்து தூங்கிடுறாங்க. நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களும் பக்கத்தில் தான் படுத்திருக்காங்கங்கிற எண்ணத்தில் பாட்டி அசந்து தூங்கிடுறாங்களா. அப்புறம் பார்த்தா பாரதி கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்குறாங்க. பாட்டி என்ன நல்லா தூங்கிட்டு இருக்கீங்களா? எழுந்துறீங்க பாட்டி, சாப்பிட்டீங்களா? குழந்தைங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ பாட்டி ஏனோ தானேன்னு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. ஐயோ பாரதி, டைம் என்ன ஆகுதுங்கிறாங்க. பாட்டி மணி 10க்கு மேலே ஆச்சுங்கிறாங்க. ஐயோ எங்கே குழந்தைங்கள காணாங்கிறாங்க. ஆமாம் உங்ககிட்ட தானே இருந்தாங்க, எங்கே போனாங்க பாட்டின்னு கேட்குறாங்க. ஐயோ என்கிட்ட தானே படுத்திருந்தாங்க, 3 பேரும் சாப்பிட்டு குழந்தைங்களையும் படுக்க வச்சுட்டேன், அவங்களும் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தாங்க, நானும் பால் குடிச்சதும் படுத்துட்டேங்கிறாங்க. அப்போது பவானிக்கு பதறி போயிடுது. என்னாச்சு, என்ன நடந்திருக்கும், என்னாச்சுன்னு தெரியலையே, குழந்தைங்க இவ்வளவு நேரமாக இல்லாத இருக்கிறத நினச்சி பார்த்தா பயமாக இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயுமே போக மாட்டாங்களே அப்படின்னு அறக்க பறக்க வீடெல்லாம் ஓடி ஓடி தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தவறுகளும் விஷயம் தெரிஞ்சதும் ஐயோ நான் ஒரு வேலையை வெளியில் போயிட்டு நானே இப்போ தானே வந்தேன், என்ன ஆயிருக்கும், குழந்தைங்க இங்கே தான் இருப்பாங்க, எங்கேயும் சொல்லாமையெல்லாம் போக மாட்டாங்களேன்ட்டு சொல்லி ஆளா பறக்க ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பாரதிக்கு ஒரு வீடியோ வருது. தமிழ் பாப்பாவையும் ஆதித்யாவையும் கடத்தி வச்சிருக்கிறதா வீடியோ அனுப்புகிறாங்க பவானி. பாரதிக்கு உண்மை புரிஞ்சு போச்சு. அப்போ இன்னைக்கு நடந்த பிரச்சனையில் பவானி தான் என் குழந்தைகளை கடத்தியிருக்கா. ஐயோ பாட்டி நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி தலைமையில கை வச்சு அழுதுட்டு இருக்காங்க. அங்கே தான் ஆதி வராரு. ஆதி வந்ததும் பாரதி கிட்ட என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி என் குழந்தைங்களை கடத்திட்டாங்க, என் குழந்தைங்க எனக்கு உயிரோடு வேணும், ஐயோ ஆதி வீட்டை காப்பாற்ற போய் இப்போ என் குழந்தைங்களை நான் அவங்க கிட்ட பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாரதி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே அழுகுறாங்க. அப்போ தான் ஆதி சொல்கிறாங்க, இதை பாருங்கள் பாரதி, மற்ற குழந்தைங்க அதாவது அனாதை குழந்தைங்களுக்காக நீங்கள் அவ்வளோ பணத்தை வேண்டிய பணத்தை எடுத்து அள்ளி கொடுத்துருக்கீங்க. உங்கள் நல்ல மனசுக்கு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடாது, இது எல்லாத்துக்கும் நான் பக்கபலமாக உங்களுக்கு துணையாக இருக்கேன்னு சொல்லிட்டு பாரதி கூட்டிக்கிட்டு ஆதியும் அங்கே கிளம்புறாங்க. அப்போ அந்த ஃபோன்லேருந்து வந்திருக்கிற வீடியோ எந்த இடத்துல இருந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது அந்த இடத்துக்கு ஆதி பாரதி 2 பேரும் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா எதிர்பாராத ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அங்கே என்னடான்னா தமிழையும் ஆதியும் கட்டி போட்டிருக்கிற இடத்துல இன்னொரு அம்மாவையும் கட்டி போட்டிருக்காங்க. என்னது 3 பேர்த்த இப்படி கடத்தி வச்சிருக்காங்களே, அந்த அம்மா யார் அப்படின்னு எல்லாரும் உன்னிப்பாக பார்க்குறாங்க. ஆனால் அந்த அம்மாவோட முடி அலங்கோலமாக அவங்க முகம் தெரியாத அளவுக்கு கதற கதற அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ் ஆதித்யா இவங்க நம்ம குழந்தைங்க, அந்த அம்மா யார் அப்படின்னு சொல்லி நல்லா உன்னிப்பாக பார்க்குறாங்க. அந்த அம்மா அவங்க குரலை வச்சு பாரதி கண்டுபிடிச்சிட்டாங்க, இது சாரதாம்பாள். அத்தை இன்னும் உயிரோடு தான் இருக்காங்களா? அப்போ இறந்துட்டதா சொன்னதெல்லாம் பொய்யா? அடக்கடவுளை, இவ்வளவுக்கும் பின்னாடி இந்த பவானி தான் இருக்காளா? அத்தை எப்படி கடத்தி வச்சுட்டு அவங்க இறந்து போனதா எல்லாத்தையும் நம்ப வச்சு ஆதியை 5 வருஷமா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு என்னையும் ஆதியும் நிரந்தரமாக பிரிக்க வச்சு, கடவுளே எவ்வளோ பெரிய சதி திட்டங்கள் செஞ்ச இந்த பவானியை சும்மா விடக்கூடாதுன்னு நினச்ச பாரதி, இதுக்கப்புறமா நான் இவளை சும்மா விட போகிறதில்லைன்னு சொல்லிட்டு பாரதி ஆவேசமாக அந்த இடத்துக்கு போகிறாங்க. யார் வந்தாலும் சரி அவங்கள அப்படியே நான் எரிச்சு சாம்பலாக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பாரதிக்கு அவ்வளவு வேகமும் ஒரு ஆக்ரோஷம் ஆங்காரம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல. குழந்தைங்க முன்னாடி போய் நிற்கிறாங்க. அங்கேருந்து ரவடிங்க எல்லாரும் வந்து பாரதியை அடிக்கிறக்கு ஓடி வராங்க. அந்த நேரம் பார்த்து ஆதியும் தடுத்து நிறுத்தி அந்த அட்டகாசமான ரவடிங்களை எல்லாம் அடித்து தும்சம் பண்ணி தூர தூக்கி வீசிட்டு திரும்ப வந்து இந்த 2 குழந்தைங்களையும் காப்பாற்றிட்டு அந்த அம்மா யாருன்னு முகத்தை பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் தெரியுது அம்மா அப்படின்னு ஆதி சொல்கிறாரு. அம்மாவோட ஞாபகமெல்லாம் ஆதிக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் பாரதி, அப்போ இவ்வளவு நாளாக எங்களை பற்றியும் இவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பாரதி ஆதியோட தோள் தொடுறாங்க. ஆதி திரும்பி பார்த்துட்டு என் அம்மா, என் குழந்தைங்க, என் பொண்டாட்டி, இப்போ என் குடும்பம் எனக்கு கிடைச்சிருச்சுன்ட்டு திரும்பி வராங்க. இன்னும் நல்லா நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.